எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏன் உங்கள்கிட்ட பொய்ய சொல்லணும்? பிரமாதமா நான் பேருரைன்றீங்க. அதிமுக பாரதிய ஜனதாவுடைய அடிமை. அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை பல முறை சுட்டி காட்டிவிட்டோம். 1 மணி நேரமா கத்தனை கத்தும். ஆஹா, இந்தியில சொன்னா கிதர் மே துஷ்மன் பகில் மே துஷ்மன். எல்லாம் வருங்கால முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர். யாரும் கேட்கலன்னா ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அடிமைகள் சார். அப்படியே கை தட்டிட்டு அப்படியே எஞ்சி வெளியில போக வேண்டியதான். வெளியில கறி சோறு இருக்கு, சாப்பிட்டு போகணும். ஓபிஎஸ் தனி கட்சி அப்படிலாம் நான் தைரியம் இருந்துச்சா விஜயை பற்றி பேசுறதுக்கு? தலைவரை வச்சுக்கிட்டு ஊர்வலமா வராரு, இப்போ ஊர பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. பேசியா தைரியம் இருந்ததுன்னா பொதுக்குள்ள ஏன் பேச மாட்டேன்றீங்க? எந்த கொம்பனாலையும் முடியாதுன்னு சொன்னா அந்த கொம்பன் தான் எத்தனை தொகுதியில ஜெயிச்சிடறாரு? 210 இடங்களில் அதிமுக வெல்லும். அப்ப ஆப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வாலண்டியர் நிக்க வச்சு இல்லாதவங்க 10-15 கோடி 20 கோடி கொடுத்தா தூக்கிட்டு ஓடிடுவோம். அதோட சரி டாடா பாய் அப்படின்னு போய் பெரிய அப்படியே ஆல் இண்டியா லெவல்ல பொலந்து கட்டுற கட்சி. அட வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க சார், அது ஒரு முடிஞ்சு போன கதை சார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பொதுக்குழு நடந்திருக்கு. இதில் முதலமைச்சர் ஆக எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்ந்தெடுப்பது தான் முக்கியமான பணி. கழக தொண்டர்கள் வந்து இதுக்காக பணியாற்றணும், நிர்வாகிகள்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்த நிர்வாகிகளும் முழுக்க அதான் பேசினாங்க. இது தொடர்பாக நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 1 மில்லியன் போயிருக்கேன் சார். லாஸ்ட் டைம் 10 லட்சம் பேர் தாண்டி பார்த்துருக்காங்க நம்ம இன்டர்வியூவை. முதல்ல உங்களுக்கும் நக்கீரனுக்கும் நன்றி. முதல்ல உங்களுக்கு பதிவு பண்ணோம். நான் பார்த்தேன் இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விவகாரத்தை உங்கள்கிட்ட பேசணுங்கிறது நிறைய பேர் ஆர்வப்படுறாங்க போல இருக்கு. ஓஹோ, அதிமுக பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருச்சா? எப்போ? இன்னைக்கு தான். ஓஹோ. அதில் பேசின நிர்வாகிகள் அனைவரும், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே 2026 எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவோம், கண்டிப்பாக நடக்கும், எழுதி வச்சிங்க அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. மூத்த நிர்வாகினா பொன்னையா அண்ணன் பேசினாரா? இல்லை தெரில, இல்லை பேசியிருக்காரான்னு? இல்லை அவர் மூத்த நிர்வாகியிலேருந்து டீக்ரேடு பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல. இருந்தார், மேடையில் உட்கார வச்சு பேசாதன்னு சொல்லியிருப்பாங்க. பேச மாட்டார். தமிழ் மகன் ஹுசேன் பேசினாரா? அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால தற்காலிக அவைத் தலைவர்னு போட்டாங்களா? கேபி முனுசாமி போட்டாங்களா அந்த இடத்துக்கு? அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கார், நல்லா இருக்கட்டும், வாழ்க. கொஞ்ச நேரம் நானும் பார்த்தேன் பொதுக்குழுவை. ஆமாம் சார், இப்போ தான் டிவியில் கொஞ்சம் ஓஞ்சி பார்த்தேன். ஏன் உங்கள்கிட்ட பொய்ய சொல்லணும்? பிரமாதமாக நான் பேருரைன்றீங்க நீங்கள் வேற. நீங்கள் அப்போது தலைவர் அம்மா, அவங்களுக்கு பின்னாடி பேரறிஞர் அண்ணா, சிபி சிற்றரசு, நாவலர் நெடுஞ்செழியன், அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணன் காளிமுத்து, ஏவுகணைகள் போல் வரும் வார்த்தைகள், இலக்கியமாக வரும், சொல்லவே முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகோ அண்ணா, அது மாதிரி ரொம்ப அட்டகாசமான ஸ்பீச்சாக இருக்கும். திமுகவில் கலைஞர் பேசுவார், பேராசிரியர் பேசுவார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இந்த நான் சொன்ன தலைவர்கள்லாம் தடுமாறணும். என்ன ஸ்பீச்சுன்றீங்க? 1 மணி நேரமாக கத்தனை கத்தும், அந்த இலக்கிய நடையில் உரையும். ஆஹா, என்னமா இருந்தது தெரியுமா? நானே மெய் சிலிர்த்துட்டேன். இப்படிப்பட்ட பேச்சாளி ஒளிஞ்சிருந்திருக்காரு, இவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு பழனிசாமி. இன்றைக்கி பல தடவை இன்றைக்குன்னு யூஸ் பண்ணல, அது வேற கொஞ்சம் வருத்தம். அது யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய பேருரை அண்ணாவுக்கு பின்னாடி. அண்ணா 6.5 மணி நேரம் பேசினாராம் இங்கிலீஷில். அதை விட ஒரு மாபெரும் ஸ்பீச்சு. அதான் டாக் ஆஃப் த டவுனு. ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பிடுங்க முடியாது, நான் தான் முதலமைச்சர், இதை யாரும் ஆட்ட முடியாது. அவர் இன்னொருத்தர், உங்களுக்கு புல்லறிக்குதில்ல, அவர் இன்னொருத்தர் இருக்கார். யார் அவர்? சிவி சண்முகம். அவரும் ஆட்ட முடியாது, அசைக்க கூட முடியாது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆட்டினது? 40 இடமும் யார் அசைச்சது? 40 இடத்துலையும் ஏன் தோல்வி வந்தது?
அப்போ ஆட்டினப்போ நீங்கள் என்ன ஆட்டிகிட்டு இருந்தீங்க, மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எந்த கொம்பனாலையும் முடியாது. ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லி 2026 இலக்க நோக்கி இப்போ போறாங்க. இலக்க நோக்கி போட்டும் கணக்க நோக்கி போட்டோம். எந்த கொம்பனாலையும் முடியாதுன்னு சொன்னா அந்த கொம்பன் தான் வாக்காளர்கள், அந்த கொம்பன் தான் மக்கள்கள். கொம்பு தூக்கி எறிங்க இல்லை தேர்தலில் தோற்கடிச்சது. எந்த கொம்பன் யாரை சொல்ற நீ? கொம்பன் வாக்காளர்களை சொல்றியா, தமிழ்நாடு மக்களை சொல்றியா? எந்த கொம்பனும் எங்களை அசைக்க முடியாது ஆட்ட முடியாதுன்னா என்ன சார் பண்பாடு இது? தலைவர் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னாரு. என்ன மேடை கடிச்சிட்டா வாயில் வந்தெல்லாம் பேசுவீங்களா தமிழ்நாடு மக்களை? எந்த கொம்பன் யாரை சொல்றீங்க நீங்க? எதிரிகள், துரோகிகள். யாரு துரோகிகள்? பக்கத்திலே உட்காந்துருக்கான். இந்தியில் சொன்னா கிதர்மே துஷ்மன் பகல்மே துஷ்மன். எது உனக்கு தெரியாமலே, கண்ணுக்கு தெரியாமலே உன் துரோகி எதிரி உன் பக்கத்தில் தான் இருக்கான், தூரமாக இல்லை. அது போக போக தானே புரியும் உனக்கு, இப்போ புரியாது. ரொம்ப தூரத்தில் இருக்கானா? நீ யாரை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கோ? 2021 உள்ளிட்ட தேர்தல் தோல்விக்கெல்லாம் காரணம் எதிரிகளை விட துரோகிகள் தான். என்ன கிழிச்சிட்டாரு துரோகிகள்? ஒன்ன சொல்லு. துரோகிகள்னு நீ பன்னீர்செல்வத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோ, நீ பேர் சொல்லலை, ஓபிஎஸ் அண்ணனை. அதான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லேயே சைன் போடலையே. போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம் துரோகம் என்ன. எதிரி அந்த எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்துருந்தா அப்போ தான் அந்த துரோகம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரெட்டையில் முடங்கியிருக்கோம். கொடுக்கலையே, செய்யலையே. சின்னம்மா அப்பப்போ பேசுகிறாங்க, சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பொதுக்குழுல எல்லாம் எதிர்பார்த்தங்க தான் நடக்கலை. இதை பண்ணுறேன், இதோ பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். நான் இப்போது எல்லாம் பேசிட்டு இந்த திமுக ஆட்சியை அகற்றணும், நம்மெல்லாம் தான் ஒரே முடிவாக இருக்கணும். எப்போ சிவி சண்முகம் பேசினார் பாருங்க, தெளிவாக இருக்கார் சார். இன்னும் 100 நாட்கள் இருக்கிறது தேர்தலுக்குன்றாரு. என்ன சொல்லுது? உங்களுக்கு தான் கேட்கணும். 100 நாட்கள் மேலே புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ என்ன டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 6 மாதம் இருக்குது. என் கணக்குப்படி ஒரு 180 நாள், 50 நாளை கழிச்சிருங்க. 100 நாள் என்ன? எப்போ தேர்தல்னே தெரியாமல் பேசுகிறாங்களா? என்ன ஒன்றும் புரியல எனக்கு. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறது தான் அந்தளவுக்கு வேகமாக இருங்க. பயங்கரமான உற்சாகமாக இருங்க, வேகமாக இருங்க, விறுவிறுப்பாக இருங்க. அடுத்த முதல்வர் நம்முடைய நிரந்தர முதல்வர் என்றார். அந்த ஆளை எங்கே நிரந்தர முதல்வர்? எப்போ மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் அவர்? யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்னு ஒரு பாட்டு வர மாதிரி, எங்கள் ராணி தேர்ந்தெடுத்ததாலே ஆள வந்த துரோகி நம்ம வேணால் சொல்லிக்கலாம். என்ன பண்ணிட்டார் இவர் சாதனை? அந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் நிறைவேற்றினீங்க? 41 பேர் கரூரில் இறந்துட்டான்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, இரங்கல் தீர்மானம். அந்த 41 பேருக்கு என்ன பண்ணிச்சு அதிமுக? வாசிக்கிறாரு எங்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன். அதில் என்ன கொடுத்தேன்னு சொன்னாரா? கரூர் மக்கள் கேவலமானவர்களா? கரூர் சவுத்தில் தான் சேருது. அப்போ தென் தமிழகத்தில் யாராவது செத்து போயிட்டால் எதுவும் பண்ண மாட்டீங்க கட்சி சார்பாக. அம்மா இருக்க வரைக்கும் நடந்தது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செத்து போனால் செங்கோட்டைக்கு எதிர்ப்பாக பண்ணுறதுக்காக அந்த வீட்டை தேட்டு போய் 10 லட்ச ரூபா கொடுப்பீங்க. இந்த ஆள் நெரிச்சல்லாம் ஒன்றும் அவர் சாகலைங்க. அவர் வந்திருக்காரு பாவம், ஏதோ ஹார்ட் அட்டாக் என்ன வச்சது. இவங்க நெரிச்சல் இவரை பார்க்க வர்றதுக்கு. ஏதோ இறந்துட்டார், போய் வீட்டுக்கு போய் கொடுத்தது ஆறுதல். ஏன் அங்கே கொடுக்கல? ஒரு பொதுக்குழு இப்படி தான் நடக்குமா? பொதுவாக எப்படி நடக்கும்? எப்படி பொதுக்குழுவில் அம்மா என்ன பண்ணுவாங்க? பொதுக்குழு இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒரு 20 மாவட்ட செயலாளர் லைனாக கூப்பிடுவாங்க, பேசுங்கம்பாங்க. அவர் இன்னொருத்தரை பற்றி பேசுவார். அவர் கவுண்டருக்கு அவங்கள கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. யாரையாவது ஒரு 10 பேரை கூப்பிட்டு பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வச்சுருக்கிறது கரெக்டான 10 மாவட்ட செயலரை பேச விட்ருக்கீங்களா நீங்கள்? நிர்வாகிகள் பலர் உட்காந்துருந்தாங்களே. லைலாவை தெரியுமா? டேய் ஸ்டாலின் அப்படின்னு பேசுறது வளர்மதி. இந்த முதல்வர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. முதல்வரான பின்னாடி டே லைலாவை தெரியுமான்னு. டே உனக்கு லைலாவை தெரியுமா? அதிமுக பொதுக்குழுவில் பேசுகிறான். இன்னும் சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை. இன்றைக்கும் விட்டா கண்ணாபின்னு எதுவும் பேசுவான்னு பார்த்தா கொஞ்சம் அடக்கமாக இருக்குது, பயம் இருக்குது ஆக மொத்தம். ஆனால் இந்த கவர்மெண்ட் எதுலேயுமே கை வைக்காதில்ல, அந்த தைரியம். அப்போ ஒரு 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும். நாங்கள் பிஜேபியோடு போகிறது சரியா இல்லையான்னு கேட்கணும். வரும்போது லெட்ஜரில் சைன் வாங்குகிற அயோக்கியத்தனமான வேலை இங்கே. அதுக்கு பின்னாடி என்ன ரெட்டிஃபிகேஷன்? செயற்குழுவில் எடுத்தது பொதுக்குழுவில் வச்சு தீர்மானத்தை நிறைவேற்றி அதுக்கு அனுமதி வாங்கணும். அதிமுகவினுடைய சட்ட விதி. நீ யாரை கேட்டு அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து அவரே அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டார் கூட்டணின்னு. அப்புறம் என்ன வெங்காயம் பொதுக்குழு ஜால்றாங்களை வச்சுக்கிட்டு
அதுக்கு நான் இப்போ அனுமதினா என்னது இது? அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து செயற்குழுவா? எடப்பாடி எடுத்த முடிவு நான் கட்டுப்படுறோம்னு எல்லாரும் இருக்கிறாங்க. அதில் நான் கட்சியை விற்று விட்டேன், போன மாதம்தான் விற்றேன், நான் அமித்ஷாவோடு சேர்ந்து இந்த கட்சி எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அடமானம் வச்சுட்டேன், விற்றுட்டேன்னு சொன்னால் எடப்பாடி எடுத்த முடிவுன்னு ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்கள் சார். கட்சிக்கு ஒரு விதி சட்டம் எதுவுமே இல்லையா? தெருவில் உட்காடுறீங்க, ஹோட்டலில் 5 ஸ்டாரில் உட்காடுறீங்க, அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, அதை ரெட்டிஃபிகேஷன் எங்கே வாங்கணும்னா இப்படி தானா? எடப்பாடி பழனிசாமி தனியாக அந்த முடிவு எடுத்திருப்பாரு, மூத்த நிர்வாகிகள்கிட்ட ஆலோசித்து தானே முடிவு எடுத்திருப்பாரு. அது எப்படி இல்லை, அதை சொல்லணும் இல்லை, நீ எல்லோருடையும் ஆலோசித்து பொதுக்குழு அப்போ கூட்டியிருக்கணும். அமித்ஷா சாயங்காலம் வரைக்கும் நீ போட்ட கண்டிஷனில் காலி. அதுக்கு நடுவில் நீ விறுவிறுன்னு தலைமை கழக நிர்வாகிகளில் கூட்டியிருக்கணும், கேட்டிருக்கணும். அமித்ஷா மிரட்டுறாரு, என்ன பண்ணுறதுங்க, மாட்டிக்கிட்டேன். அமித்ஷா அந்த ஹோட்டலில் சந்திக்க போனப்ப அந்த கூட்டணி ஆமாங்க, உள்துறை அமைச்சர் விஷயத்தை போகும்போது தனியாக போனார். யார் கூட எல்லாம் மூத்த நிர்வாகிகளுக்கு அடுத்து ஆலோசனை பண்ணிட்டு தானே போனார் அவர். ஐயோ, பரிதாபமாக நிற்கிறாருங்க. மீட்டிங் முடிஞ்சு வந்து வேலுமணி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எல்லாம் போயிட்டாங்க, எங்கன்னா இங்கே நிற்கிறீங்க வாங்கன்னு. பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறாரு. பேயில் எனக்கு நம்பிக்கை இல்லை, யாரோ அரைஞ்ச மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் பாருங்கள், போட்டு பாருங்கள். எல்லாம் போயிட்டாங்க, இவர் நிற்கிறாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. பைட்டோ ஆவோ, பைட்டோ பழனிசாமி பைட்டோ அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதுக்கு இன்றைக்கி ரெட்டிஃபிகேஷனா? கடத்தெருவில் விற்கிற தேங்காய் மாங்காவா இது? விற்றுட்டு வந்து பர்மிஷன் வாங்குறதுக்கு பொதுக்குழுவாக நடக்குது. நியாயமாக இது இறக்கும் போது மண்ணா திமுக தான். போட்டுக்கோ, செத்தா கொடி எவன் மேலே எவன் வேணான்றான். இன்னொருத்த முழக்கம், நாங்கள் இருந்தாலும் ஏடிமிக்கே தான், இருந்தாலும் ஏடிமிக்கே தான். ஆனால் எங்கள் மேலே செத்த பின்னாடி ஒரு போர்வையை போத்தியிருந்தா இல்லை, நீங்கள் வெளியில் போனவங்க மற்றும் எதிரிகள் வந்து இவர் அந்த கட்சிக்கு போடுவார், இந்த கட்சிக்கு போடுவார், உள்ள பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அது அந்த 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 மாதிரி சொல்கிறாங்க. வேற பயம் வந்துருச்சு இல்லை? மிஸ்டர் செங்கோட்டையன் போயிட்டார்ல, பயம் வந்துருச்சு இல்லை? ஒவ்வொருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்கே போவீங்க இப்போது? மனோஜ் பாண்டியன் போயிட்டார்ல. எப்படின்னா படித்தேன்னு லிஸ்ட்டை லாஸ்ட் டைம் 65 பேரை படித்து காமிச்சேனே, 100கணக்கான பேர் வெளியே போய்கிட்டே இருக்காங்களே. உன்னை தேடி யார் வந்தாங்க இந்த 9 வருஷத்தில்? ஒருத்தர் பேரை சொல்ல முடியுமா? செங்கோட்டையன் அண்ணன் பையன் இப்போ போயிருக்கிறாரு எடப்பாடி. பேர் என்ன அவர் பேர்? நீ தான் சொல்லணும். ஏங்க, நான் வந்து ரொம்ப டாப் லெவலில் லீடர்ஸ் பேரெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் செங்கோட்டையன் அண்ணன் பையனா? அவரை எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க அண்ணனை கூட பார்த்துருப்போம் போல் இருக்கு. அந்த பையன் எங்கே இருக்காரு தெரியும். ஏன் வம்பு இப்போது? அவர் போயிட்டாருன்றது ஒரு நியூஸ் ஆகிப்போ எடப்பாடி பழனிசாமிக்குன்றது. லீடர்ஸ் யாருங்க வந்தால் திமுகவிலேருந்து? நீங்கள் தான் திமுகவை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யார் வந்தாங்க உங்கள்கிட்ட? நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது யார் வந்தாங்கன்னு சொல்லுங்கள் சார். இங்கேருந்த நயினார் நாகேந்திரன் தானே பிஜேபி தலைவர். அது மாதிரி ஆளுங்களை சொல்லுங்கள். ஒருத்தரும் வரல. ஆகவே பொதுக்குழு ஒன்றுமே இல்லை. அது நேற்று ராத்திரி எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பொதுக்குழு ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆகவே நீங்கள் எப்பயோ போட்டது ஜால்ரா போட்டு அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட அதை கொண்டு வந்து இங்கே முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சா என்னங்க அர்த்தம்? என்ன தீர்மானங்கள்? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த தீர்மானம் எதுக்கு இந்த பொதுக்குழு நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்காட்டும். இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கே வந்தீங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் எழுதணும். அதுக்காக ஒரு பொதுக்குழுவை நாம்கே வாஸ்தே பொதுக்குழு யாராவது ஒருத்தராவது எழுந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது சரியில்லைன்னு சொல்லியிருந்தா அது சுதந்திரமான பொதுக்குழு. இதை யாரை கேட்டு முடிவெடுத்தீங்கன்னு இன்னொரு ஆள் கேட்டிருந்தா அதுதான் பொதுக்குழு இல்லையே. எல்லாம் வருங்கால முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சர். யாரும் கேட்கலன்னா ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி முடிவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அடிமைகள் சார், அடிமைகள். நமக்கு கிடைத்த அடிமைகளோ மிகவும் நல்லவர்கள். வாய் தான் அதிகம். நாங்கள் வாயும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்படியே கை தட்டிட்டு அப்படியே எழுஞ்சி வெளியில் போக வேண்டியதான். வெளியில் கறி சோறு இருக்குது, சாப்பிட்டு போக வேண்டியதான். அதுதான் பொதுக்குழு. ஏதாவது தெளிவு பிறக்கணும். சொல்லுங்கள், என்னென்ன இந்த பொதுக்குழுவால் என்னென்ன கேட்டிருக்கீங்க மக்களிடத்தில் சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் 4 அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கு பாராட்டு உண்டா பொதுக்குழுவில்? 100 வருஷம்
இந்து முன்னணி மாநாட்டில் 100 வருஷம் ஆர்எஸ்எஸ் முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் வேலுமணி. அதுக்கு ஏதாவது பாராட்டு நடந்ததா? முன்மொழிஞ்சாங்களா, வழிமொழிஞ்சாங்களா? உண்டா? டான் உதயகுமார் போய் பிஜேபி துண்டை போட்டார், அதுக்கு ஒரு பாராட்டு உண்டா? என்ன பொதுக்குழுங்க? பிஜேபிக்கு பண்ண சேவைகள், நம்ம அடிவரடிகள் செய்ததுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் கூட கொண்டு வரலையே நீங்கள். அதெல்லாம் கொண்டு வரணுமா இல்லையா? அமித்ஷாவை தேடி போய் 3 காரில் மாறி போய் வரும்போது ஒரு இம்போர்ட் காரில் வெளியில் வந்தீங்களே, அதுக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் உண்டா? இதுவரை உங்கள் மேலே நடவடிக்கையே எடுக்காமல் 4 வருஷமாக சுதந்திரமாக விட்டு ஊழல் வழக்கிலிருந்து, கொடநாடு வழக்கிலிருந்து விட்டு வச்சுருக்காங்களே திராவிட முன்னேற்ற கழகம், அதை பாராட்டி ஒரே ஒரு தீர்மானம் உண்டா? இடி கேஸில், இன்கம் டேக்ஸ்லையும் ஜெயிலுக்கு போகாமல் பாதுகாத்து வச்சுருக்காங்களே, அதை பாராட்டி ஒரு தீர்மானம் உண்டா? பொதுக்குழுவான் அதை வேற எங்கள் கேட்டுட்டு இருக்கார் ராஜவேலு உட்காந்து. இந்த பொதுக்குழு வேஸ்ட்டுக்கு நீங்கள் இப்போ எதுவுமே இல்லை. வேஸ்ட்லாம் கிடையாது சார். இபிஎஸ் முதல்வராவதை தடுக்கவே முடியாது அப்படின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. அதில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு. பிடுங்க முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாதுலாம் நீ சொல்ல முடியாது. அதை சொல்ல வேண்டிய அதிகாரம் படைத்தவர்கள் வாக்காளர்கள். அதை எஸ்ஐஆரை போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கிறான். அதுக்கு கண்டித்து தீர்மானம் உண்டா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டேன்றான். அந்த ஓட்டு போட்ட இடம் இருக்கா? ஓட்டு போடுற எத்தனை லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருப்பாங்க வாடகை வீட்டிலேருந்து. ஏதாவது அறிவு இருக்கா? அதை ரெடி பண்ணும்போது உன் தீர்மானத்தை அதுக்கு எதிர்ப்பாக போட்டிருக்கியா நீ? விளையாடுறாங்களாங்க ஏதாவது? மோசமான எதுக்கு காட்டு கத்தல் கத்துற 1.5 மணி நேரமா நீ? இப்போ கத்தி என்ன சாதிக்க போகிற நீ? அந்தளவுக்கு எதிரிகள் துரோகிகள்லாம் இருந்தாங்க. திமுக ஆட்சி அங்கே வந்து சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த மாதிரி நிரூபிக்கிற நேரத்தில் வந்து டேபிள் மேலாம் ஏறி ஆடினாங்க இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே. அப்போ கூட இருந்தவங்களே வந்து எப்படி என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்கிறோம். போன பொதுக்குழுவில் பாட்டில் அடித்தது யார்? உங்கள் அம்மா அக்கான்னு திட்டினது யார்? ஓபிஎஸ் மேலே பாட்டில் அடித்தது யார்? ஓபிஎஸ் கூட போனவங்க மேலே பாட்டில் அடித்தது யார்? ஜேசிடி பிரபாகரன்லாம் இருந்தார், இன்னைக்கு கூட போயிருந்தார். மனோஜ் பாண்டி இன்றைக்கி திமுகவுக்கு போயிட்டார். அடித்தது யார்? பாட்டில் அங்கேருந்து அடித்து எரிஞ்சு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டி மஞ்சுளான ஒரு செயற்குழு உறுப்பினர் ரொம்ப கேவலமாக அந்த அம்மாவை பேசி நடந்ததா இல்லையா? ஆகவே பணம் இருக்குது சார், கவரில் போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு போயிடுச்சு பணம். அந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய கிங்கு வந்து தங்கமணி, முன்னாள் அமைச்சர், அவர் தான் அடி எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும். மாவட்ட செயலாளர் மூலிமா யாராவது மிஸ் செய்ய போகிறான் பார் அண்ணன் ஒருத்தர் தகராறு பண்ண அடியாக ஏதாவது சேர்த்து கொடுக்கணும். கவரில் கரெக்டாக வந்துடணும். வந்து அண்ணன் பேசும்போது கை தட்டணும். வேலுமணி அண்ணன் பேசும்போது பயங்கரமாக தட்டணும். வருங்கால முதல்வர்னால் நிறுத்தவே கூடாது கை தட்டலாம். சிவி சண்முகம் சொல்லுவார், நிரந்தர முதல்வர்னு தட்டணும். ஒரு சினிமா படம் பார்த்தீங்களா, பேரை மறந்து, லிவிங்ஸ்டன் வந்து இறங்குவார் காரில் இருந்து. இறங்கின உடனே அண்ணன் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வாழ்க, அண்ணன் பிரதம மந்திரி வாழ்க, அண்ணன் ஜனாதிபதி வாழ்கன்னு கத்துவான். டே 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 டேன்னு அப்படி திரும்பி இப்படி கூவுறான்டா, கொடுத்த காசை விட அதிகமாக கூவுறான், அவனுக்கு கொஞ்சம் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டு மறுபடியும் கூவு, அப்படி இன்னும் நல்லா கூவு அப்படின்வான். வருங்கால ஜனாதிபதி வாழ்கன்னுவான். டே தனியாக கவனிடா அவனை, கூவு நல்லவன்டா, டே கொடுத்ததே கம்மி, நம்ம நல்லா கூவுறான்னு. அது மாதிரி கூவிட்டு வரானுங்க அங்கே உட்காந்து பொதுக்குழுவில். நீங்கள் வந்து அது ஒரு பொதுக்குழு எடுத்துகிட்டு நீங்கள் கேள்வி வேறு கேட்டுருக்கீங்க. இல்லை, மக்கள் மன்றத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா அதுதான் சார் எவனும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுவோம். மக்கள் உங்களை வெறுத்து துப்பி காரி துப்பி ரோட்டில் வச்சுட்டுருக்கிறான் சார். யாரும் ஓட்டு போடுறது தயாராக இல்லை மக்கள். நீ துரோகின்னு பட்டம் குத்தியாச்சு, அப்புறம் என்ன வாடுதுங்க உனக்கு சொல்லு பார்ப்போம். இன்னைக்கு பொழுதுக்குழு அப்படிங்கிறப்ப நேற்று எல்லாம் செய்திகள் ஓடுனது என்னன்னா, பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பது குறித்து அங்கே பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டாங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லை.
அதான துரோகிகள் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரி, இவங்களுக்கு என்ன தான் முடிவு? இப்போ நீங்களாக இருக்கட்டும், ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கட்டும், இப்போ அவர் உரிமை மீட்பு குழு, சசிகலா, இவரெல்லாம் ஏன் தேர்தல் நெருங்குது. இப்போ யாராக இருந்தாலும் இப்போ ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் அவரை நம்பி சில பேர் இருக்காங்க, சசிகலா இருந்தாலும் அவங்கள நம்பி சில பேர் இருக்காங்க. என்ன நம்பி? அதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரிடி எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதிர்காலம், இப்போ தேர்தல் நெருங்குது, ஏதோ ஒரு அணியில் இணையணும், இல்லை இந்த ஒட்டுமொத்த அணி இணையணும், இல்லை இவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், தேர்தல் நிலைப்பாடு எடுக்கணும். அப்படின்னா என்ன நிலைப்பாடு? சும்மா கடைசி வரைக்கும் எடப்பாடியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? அதிமுக சேர்க்கல, ஒன்றிணைணும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறதா? தேர்தல் வரப்போகுது. நான் கரெக்டாக தான் பேசுவேன், மாற்றி பேசவே மாட்டேன். அவங்க இணையணும்னு சொன்னது டைவர்ஸ் கேஸுங்களை, நீங்கள் இணையணும்னு சொல்கிறது கட்சிகளை. இதுதான் வித்தியாசம். ஆனால் அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்கார் பழனிசாமி. யாரையும் சேர்த்துக்க முடியாது, சொன்னது தான். ஏன்டா முட்டா பசங்களை அறிவு விட்டவன்ல, இனிமேல் அந்த கேள்வியை கேட்காதீங்கடா. நான் எவனையும் சேர்த்துக்க முடியாது, ரூல்ட் அவுட்டு அப்படின்னு எந்த நிலைப்பாட்டை எடுத்தாரோ அந்த நிலைப்பாட்டில் அவர் நிற்கிறார். சரி, அவர் நிற்கிறாரு. இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இவங்க இப்போ எல்லாருமே ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்கிறது. யார் ஒன்றிணைணும்னு சொல்கிறது? புத்தி இருக்கவன் சொல்ல மாட்டான், முட்டா பசங்க தான் சொல்லுவான். ஏன்னா அவன் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல. அப்புறம் நான் ஒருங்கிணைகிறது மேலே போய் ஒன்றுபட்ட அதிமுக தான் வலுவாக இருக்கும், ஒன்றுபட்ட அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிலாம் சொல்கிறது. என்ன நீ சொல்லி என்ன கிடிச்ச? நீ அமித்ஷா வீட்டில் போய் அந்த ஆள் காலை பிடிப்பானுங்க. என்ன ஒருங்கிணைந்தது அதிமுக? முடியாதுன்றான். நான் ஆரம்பத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருத்தன் தான் எதிர்ப்பாக ஸ்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவில் நான் வழுவில் நடுவில் 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் போகிறேன்னு சொல்ல, இப்போ கண்ணாபின்னான்னு திட்டல. ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சியினுடைய அழிவு சக்தி, தீய சக்தி பழனிசாமின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். மாறவே இல்லை. நான் மாறி பேசிட்டு இப்போ ஒரு பேசுகிறார் ஒருத்தர், அவரை மாதிரிலாம் பேசலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ரூல்ட் அவுட், பிடிவாதமாக இருக்கு, முடிச்சிட்டார். அவர் முடியாதுன்னு சொல்கிறதுல பழனிசாமி பிடிவாதமாக இருக்கார் சார். நாடறிந்த உண்மை. ஒரு வில்லேஜில் போய் கேளுங்க, லேடி சொல்லும். சேர்க்க முடியாதுங்கிறது இப்போ பொதுக்குழுவை பார்த்தாவே தெரியுது. ஆனால் இவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னன்னு கேட்குறேன் நான். என்ன நம்புகிறாங்க? யார் நம்புகிறாங்க? ஊரை ஏமாத்துறதுக்கு. ஓபிஎஸ் தனி கட்சி அப்படின்லாம் சொல்லி கிழிச்ச நான் சொல்லலைன்ட்டார். நான் சொல்லலைன்னு வைத்தியலிங்கத்தை மாட்டி விட்டார். வைத்தியலிங்கம் மண்டையை பிச்சுட்டு வீட்டில் படுத்திருக்காரு, உடம்பு சரியில்லை. அவர் ஏதோ தாவேக்கால சேர போகிறதா செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. தினம் ஏதாவது ஒன்று போட வேண்டியது தானே. என்ன இருக்கு? ஒரு ஃபார்ம் தரம் ஃபில்லப் பண்ணி கொடு, ஒன்று அதிமுகவில் சேர்த்துக்கிறேன்னு யாரோ ஒருத்தர் ஸ்டாலினை பார்த்து சொன்ன மாதிரி தான். சமீபத்தில் பார்க்கல நீங்கள் அதை? அது மாதிரி தான் ஏதாவது வாயில் சொல்ல வேண்டியது, இவர் சேர்றாரு, அவர் சேர்றாருன்னு. சார், 2 ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்கு பேர் வந்தே பாரத். இந்தியாவில் அதிவேகமாக போகக்கூடிய விரைவு ட்ரெயின், விரைவு எக்ஸ்பிரஸ். பறந்துட்டு போகுது, 3.25 மணி நேரத்தில் பெங்களூர் போகுது. அதே மாதிரி வரும்போது 4-4.25 மணி நேரத்தில் வருது. இந்த பக்கம் கன்னியாகுமரி, அந்த பக்கம் இருந்து எடுத்த ட்ரெயின் சும்மா பறந்துட்டு வருது. மதுரை வழியாக பார்க்குறோம்ல, அது தனி ட்ராக் பிரித்து அந்த வண்டியை விடுவான், பறந்துட்டு வரும், வேகமாக வரும். இந்த 2 பக்கம் இருந்த வண்டி மாதிரி திமுகவும் தாவேக்காவும் ஆயிடுச்சு. வந்தே பாரத் மாதிரி நடுவில் கூட்ஸை ஓரமாக போட்டுருவான். அதை விடவே மாட்டான், ஓரம் கட்டி போட்டுருவான். ஓரம் கட்டுற பேசஞ்சர்லாம் இருக்குது, அது கூட்ஸு கம்ப்ளீட்டாக போட்டுருவான். அது எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. அந்த கூட்ஸில் பல பேரை சுமந்து வரும் கூட்ஸு. இந்த ஜால்ராங்கெல்லாம் சுமந்து வர கூட்ஸ் வண்டி தான் எடப்பாடி வண்டி. வந்தே பாரத் வண்டி திமுக தாவேக்கா வண்டி. இது கத்துது, கிணத்து தவளை மாதிரி லவான்னு எதுவும் நடக்காது. ஸோ முடிஞ்சிடுச்சு தேர்தல். திமுகவுக்கும் தாவேவுக்கும் 2 பேருக்கும் மோதல். ஒன்று கவனிச்சிங்களா? வாரீர் கழகத்தில் இணைய வாரீர். கலைஞர் அழைக்கிறார் வாரீர், புரட்சி தலைவர் அழைக்கிறார் வாரீர், அம்மா அழைக்கிறார் வாரீர், வைகோ அண்ணன் அழைக்கிறார் வாரீர், திருமாவளவன் அழைக்கிறார் வாரீர். இப்படி தானே வாரீர்னு எல்லா இடத்துலையும் எழுதுவாங்க. வராதிங்கன்னு. இங்கே இருக்க கூட்டமே எனக்கு போதும், இங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. வாரீர்ன காலம் போய் வராதிங்கன்னு சொல்கிற காலம் மலர்ந்து அந்த கட்சி வளர்ந்துட்டுருக்கு. யார்? தாவேக்கா. வராதிங்கன்னு சொல்கிறாரு.
வாரின்னா வராதிங்கன்றார். அவ்வளோ க்ரௌடு வருது. அதனால் அவர் அதை சொல்கிறாரு. இவனுக்கு எங்கே வேலை? இங்கே மைதானத்தில் இல்லை சார், இது வெளியில் பவுண்டரிக்கு வெளியில் போய் நின்றுருக்காரு. இருந்தாலும் விடாது, உருவிடாது, ஒன்றும் நடக்காது. பிஜேபி பேனரை கையில் எடுத்துன்னு போகும்போது இருக்கிறதும் போய் எல்லாம் இழந்து, சார் நான் திரும்பி 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 ஊடகங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நான் திரும்பியும் மறுபடியும் நக்கீரனுக்கு பதிவு வைக்கிறேன், எடப்பாடியில் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணுறேன். எடப்பாடியில் முடிஞ்சால் நீ ஜெயிச்சு பாடுறேன். அவர் தொகுதியே காலி. நிலைமை அப்படி இருக்கு. இவன் கத்திக்கிறான் வருங்கால முதல்வர்ன்றான். கோவாவில் கூட ஆக முடியாது, புதுச்சேரியில் கூட நீ முதலமைச்சர் ஆக முடியாது. தமிழ்நாட்டில் கனவே காணாது. வேணா ஒன்று பண்ணலாம். இந்த பிரேமானந்தா ஒரு கைலாசன் ஒரு இடம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காருல, அது மாதிரி பழனியாசம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி அங்கே தனியாக போய் இங்கே இந்த நாட்டினுடைய முதல்வர் ஆகிட்டேன்னு சொல்லி யாருக்கு தெரியாமல் போட்டுக்கலாம். அதை வேணால் பழனிசாமி பண்ணலாமே தவிர, இனி முதல்வர் கனவு நடக்கவே நடக்காது. எங்கள் அம்மா இருந்தாங்க, ஆட்சியை கொடுத்து சென்றார்கள். அதுக்கு பின்னாடி தேர்தலில் 51 இடத்துல முதல்ல ஜெயித்தோம். 65 + 66 ஆச்சு. அவ்வளோதான். நீ பண்ணது 11 இடம் அதிகமாக வந்தது. ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லாம் போச்சு, 2 எலெக்ஷனும் போச்சு. ஒரு இடம் தேனி ஜெயிச்சது. உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி போச்சு, நகராட்சி போச்சு, பேரூராட்சி போச்சு. எல்லாம் கிழிஞ்சு குட்டி சோறாக போச்சு. வாய் நிறைய பேசி கிழிஞ்சது தான் மிச்சம். ஆகவே முடிந்து போன கதை. இந்த பொதுக்குழு வருங்கால தேர்தலுக்குரிய ஏதாவது மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லணும். தைரியம் இருந்துச்சா விஜயை பற்றி பேசுகிறதுக்கு? வா கேளுங்க. தலைவரை வச்சுக்கிட்டு, பேரறிஞர் அண்ணா வச்சுக்கிட்டு, தந்தை பெரியாரை வச்சுட்டு அவர் ஊர்வலமாக வர்றாரு. இப்போ பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பேசியா தைரியம் இருந்ததுண்ணா பொதுக்குழுவில் ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஸ்டாலினை மாத்திரம் சீன்றது சும்மா நினச்சிக்கும். ஏதாவது ஒரு இது ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அது காரி துப்பி விட்டுட்டாரோ இல்லை வேணும்னு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் விட்டாரோ எனக்கு தெரியாது. அதனால் எதுவும் பண்ண மாட்டாருன்னு திமுக என்ன கிழிச்ச நீ திமுகவை? திமுக ஒன்றால் என்ன பண்ண முடிஞ்சது? ஒரு இடைத்தேர்தலையா ஜெயிக்க முடிஞ்சதா? 2 இடைத்தேர்தலில் புறமுதுகு காட்டி ஓடுற. ஸோ சும்மா நினச்சிக்கும் பேசுறது. ஸ்டாலின் இன்னைக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு பேசுகிறாங்களே, முறையில் பேசுகிறவங்க. அந்த அளவுக்கு இவர் 175 தொகுதிகள் சுற்றி வந்துட்டார், 174 தொகுதிகள் சுற்றி வந்துட்டாரா? எப்போ? நீங்கள் அந்த ஸ்பீச்சில் கவனிக்கல ராஜவேலு. எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிடறான்றாரு? 210. மீதி 24 ஏன் விட்டார்? 24 ஏதாவது கூட்டணியாக இருக்கும். சும்மா நீங்கள் 24 அப்போ பிஜேபியா? பிஜேபி எவ்வளோ ஜெயிக்கும்? அதிமுக கூட்டணி 210 கூட்டணின்னு சொல்லியா அப்படி சொன்னார். அதிமுக 210 ஜெயிக்குங்கிறாரு. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணிங்கிறாரு. இப்போ அது அமித்ஷா இருக்கும் பொழுது மைக்கை பிடிச்சி சொல்ல வேண்டியதானே, டிரான்ஸ்லேட் பண்ண வச்சுட்டு ப்ரெசிட் ஆஃப் மீ நாட் ஃபார் யூ, சாரி உன் தலைமையில் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அங்கேயே அடி விழும். ஆகவே அதெல்லாம் கிடையாது. அது 210 தொகுதி சும்மா ஒரு தோராயமாக 210 தொகுதின்னு சொல்கிறாரு. ஒரு தொகுதியில் ஜெயிக்க போகிறதில்ல. நான் திரும்பி சொல்கிறேன், எலெக்ஷன் கிட்ட வரும், அனௌன்ஸ் பண்ணுவான். இவனுங்களை எவ்வளோ பேர் பின்னாடி பேர் ஓடுறானுங்கன்னு பாருங்கள். நிற்க மாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ராஜவேலு. அந்த பக்கத்தில் சுற்றி ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்கல்ல அதிமுக பொதுக்குழு மேடையிலையா, அவங்களாம் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், இந்த பேரவை செயலாளர், இளைஞரணி செயலாளர், அமைப்பு செயலாளர்னு அவெல்லாம் பேசி முடிச்சிட்டான். இந்த அறிவாய்ந்த மனிதனுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என்கிட்ட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. எலெக்ஷன்லாம் நிற்க மாட்டாங்க. தப்பித்தவரை இந்த ஆள் நிற்க வச்சு, வாலண்டியராக நிற்க வச்சு, இல்லாதவங்க 10-15 கோடி 20 கோடி கொடுத்தா தூக்கிட்டு ஓடிடுவோம். அதோடு சரி டாட்டா பாய் அப்படின்னு போய் எங்கேயாவது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் கட்டிட்டு உட்காந்துக்குவோம் ஆறாமா. காசு கொடுத்தாலும் ஆபத்து ஓட்டு வராது, இல்லைனாலும் ஓட்டு வராது. இது தேர்தலுக்கு நிற்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர் எவனும் முன் வர மாட்டான். இதெல்லாம் நடக்க தான் போகுது. இன்வெஸ்ட் பண்ண முடியாது. யாராவது புதுசாக பிடிச்சிட்டு வாங்குவார். தினகரன் எங்கள் அமமுக அமைச்சரவையிலே இடம்பெறும் அப்படிங்கிறார். அமமுக இல்லாமல் இந்தியாவிலே ஆட்சி அமையாது. அமமுக இல்லாமல் தேர்தலில் மோடி ஜெயிக்க முடியாது. அமமுக இல்லாமல் ராகுல் காந்தி வரமாட்டார். அமமுக இல்லாமல் கர்நாடகாவில் கட்சி ஜெயிக்காது. எந்த கட்சியும் பெரிய அப்படியே ஆல் இண்டியா லெவலில்
பொலந்து கட்டுற கட்சி. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க சார், ஏன் சார் அந்த ஆளை பற்றி, அது ஒரு முடிஞ்சு போன கதை சார். அதுக்கு போய் முன்னுரிமை எழுத முடியாது. தினம் இப்போ ப்ரெஸ்ஸு தான் அப்படியே உட்காந்து அதை பாரு இதை பாரு, எடப்பாடி பழனிசாமி நீக்கி எறிய வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், ஒத்துக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி, அவன் ஒரு அயோக்கியன் துரோகி, நடுவில் ஏன் விட்ட கேப்பு, நடுவில் ஏன் விட்ட, ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்த, அவருக்காக சுற்றுப்பிரயாணம் பண்ணுவேன்னு சொன்னேன், வாயிருந்தால் எது வேணாலும் பண்ணுவீங்க, எது வேணாலும் பேசுவீங்களா? இப்போ இது இலையுதிர் காலம், இப்போது திட்டுற காலம். யாரை? எடப்பாடி பழனிசாமி திட்டுற காலம், அப்போ போற்றி புகழ்கிற காலம். என்ன சார் இது? இப்போ கூட ஒரு டிமாண்ட் என்ன, அந்தால எடுத்துட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துக்க வேண்டாம், இது ஒரு டிமாண்டா? இது கொள்கையா? இது கோட்பாடா? இது கருத்துக்களை பார்த்து நன்றி சார். மிக்க நன்றி. நக்கீரனுக்கு நன்றி. வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு பற்றி நீங்கள் கேட்டதற்கும் நான் பதில் சொன்னதையும் மக்கள் பார்த்து முடிவு செய்யட்டும். இது போன்ற பொதுக்குழுக்களை இனி இந்தியா பார்க்கவே முடியாது. இதை அறிவித்து வீர முழக்கமிட்ட யார் பேர் என்ன சார், எடப்பாடி பழனிசாமி நீடு வாழ்க, இதையே தொடர்க. வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.